ஃபயர் டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களையும் ஃபயர் டெக் தமிழ் அறிவும் ஆயிரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெசேஜ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நானே யூடியூப் சேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கச்சில எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இது எப்படி சால்வ் பண்ண தெரியாமல் நிறைய பிரதர்ஸ் எல்லாம் கேட்டு உதவி கேட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு வேண்டி போட்டிருக்கேன். எல்லாம் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை பாருங்கள். இந்த ஹோம் அப்படி இப்படின்னு இப்போது ஹோம் ப்ளேலிஸ்ட் எதுவுமே இல்லை. இது இல்லாமல் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் அந்த சேனல் எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னு சும்மா சாம்பிளுக்காக தான் காட்டுறேன், வேறு ஒரு ப்ராப்ளம் இல்லை. வாங்க நான் பண்ண என் சேனலில் போய் காட்டுறேன் உங்களுக்காண்டி. என் சேனல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் சேனல்ஸ் அபவுட் அப்படின்னு எல்லா ஆப்ஷனும் வந்திருக்கு. நீங்கள் இது பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்ரு. ஒரே ஒரு இதை செட்டிங்கை மட்டும் ஆன் பண்ணால் போதும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதேமாரி. வாங்க அது எப்படி சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நான் சப்போஸ் குரோம் எடுத்துருக்கிறேன். குரோமில் 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட்டும் கொடுத்துருங்க. அதாவது எதுக்குன்னா, உங்களுக்கு நார்மலாக பார்த்தா அந்த செட்டிங்லாம் வராது. அதாவது நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் அதுமாரி பிசியில் யூஸ் பண்ணால் தான் அந்த செட்டிங்ஸ் வரும். அதனால தான் நம்ம பிசி மோடுக்கு மாற்றிட்டோம். ஓகே, ரிக்வெஸ்ட் ஓகே ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒய்டி அதாவது யூடியூப் டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என் சேனலுக்கே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் ஆகட்டும், லோட் ஆகணும் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ தான் மெயினானது. நம்ம சேனலுக்கு போனோன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கார்னர் இந்த சைடுக்கு வாங்க. இந்த 3 டாட்ஸ் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகாது. ஃபுல் லோட் ஆனால் தான் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எவ்வளோ தான் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது, ஃபுல் லோட் ஆகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் மை சேனல் ட்ரெண்டிங்னு இருக்கிறதுல நீங்கள் செகண்ட் உள்ள மை சேனலை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த சைடு பிளாக் ஆயிரும் மை சேனல்ங்கிறது. இப்போ லோட் ஆகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா போயிடுச்சு நம்ம சேனலுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்படி வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலை இப்படி நீட்டாக, அதாவது ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் சேனல் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் அப்படின்னு இப்படி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ராயல் லுக்காக உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பாக்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் இந்த செட்டிங் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் நியூவாக ஆன் பண்ணியிருந்தாலே 2 ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். அந்த 2ஐயும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3ஆவது இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. 2ஐயும் ஆன் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், 2ஐயும் வேணாலும் ஆன் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் எதுக்கு ஆன் பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஷன் எனக்கு இருக்காது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சேனல் நல்ல ராயல்ட்டியாக நல்ல லுக்காக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூடுவாங்க. மறக்காமல் சேனல் ஆர்ட்லாம் ஃபிட் பண்ணுங்கள். லோகோ நல்லா பெஸ்ட்டாக வைங்க. யூடியூப் தம்ப்நெயில்லாம் நல்லா சூப்பராக வைங்க. அப்படின்னா வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அதிகமாக வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.